அப்பாக்கிட்ட அதில் யார் மேலே கோபம் கூட வருமெண்டா ரொம்ப நெருக்கமாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் கோபம் வரும். அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் சும்மா அழகாக பள்ளமாக பழகுவாங்க. அம்மா அப்பா கிட்ட கோபம் அரிக்கும், மனைவிக்கிட்ட கோபம் அரிக்கும், பெண்ணுக்கு வந்தால் கணவன்கிட்ட கோபம் அரிக்கும், பிள்ளைகள்கிட்ட கோபம் அரிக்கும், வெளியில் நல்லா இருப்பாங்க. அப்போ யாரெல்லாம் ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்க அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, ரொம்ப கோபமாக இருப்பாங்க. மேனியா, ஹைப்பர் ஆக்டிவ், இதெல்லாம் இதனுடைய சிம்டம்ஸ்கள் ஆகும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டேன்னு சொன்னால் இந்த மேனியா, ஹைப்பர் ஆக்டிவ், என்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இதெல்லாம் இந்த சூசைட் தாட்ஸ் வாரது, இதெல்லாம் அதுக்குரிய ஒரு காரணமாகும். வாழ்க்கையில் வெறுப்பு, பிடிப்பு இல்லாது, ஏன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது, மார்க்கத்தை விட்டு அப்படியே சருக தொடங்கிறது. என்னத்தை கண்டம், அல்ல என்னத்தை தந்தான், என்னத்துக்கு தொலை அப்படிங்கிற ஒரு பிடிப்பில்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இதனால் ஏற்படக்கூடிய ஒரு விடயம் வெறும். அப்போ முதல்ல இந்த நெகட்டிவ் தாட்ஸிலிருந்து நாம் விடுபடணும். அதிலிருந்து நாம் என்ன செய்யணும், விடுபடணும். என்ன மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இன்றைக்கு மனுஷனுக்கு ஏற்படுது? நான் கருப்பாக இருக்கிறேன், எனக்கு முடி கொட்டுது, நான் ஹைட் இல்லை, நான் கட்டையாக இருக்கிறேன், நான் ஃபெட்டாக இருக்கிறேன், என்னை யாருக்கும் பிடிக்குதில்ல, என்னோட யாரும் சேர்றாங்கல்ல, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜொப்பு கிடைக்கல, எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கல, எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கல, இப்படி இந்த கம்பேர் பண்ணுறது, இன்னொருத்தரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்குறது நம்மளை. அப்போ இப்படியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது. அந்த நெகட்டிவ் தாட்ஸு தான் இந்த எதிர்மறை சிந்தனையாகும். இது ஒரு மனுஷனை பாடாப்படுத்தும். அவர் அந்த குடும்பத்தில் ஒரு தனியாளாக தான் இருப்பார். வீட்டுக்கு யாராவது விசிட்டு வந்தால் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள பிள்ளைகள் ஓடி போய் ஒரு மூளைக்கே போயிடிக்கும், ஒரு ரூமில் கதவை பூட்டிடும். வீட்டுக்கு விசிட்டு கூட்டல் சொந்தக்காரர்கள் வந்தால் குதூகலமாக பிள்ளை எல்லாரோடையும் பழகணும் இல்லையா? இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த பிள்ளை ஓடி போய் ரூமில் போய் கதவை பூட்டிக்கும், பெறமாட்டேங்கிறான். சனத்துக்குள்ளே நிற்க பயமாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பார்ட்டி, ஒரு ஃபேமிலி ஒன்று சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு சாப்பாடு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு அனுப்பிவை, இல்லாட்டி எனக்கு அதுவும் தேவையில்லை, அப்படியே ஒதுங்க பார்க்குறது. இவங்க தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற நேரம் கூட நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்த மாட்டாங்க. அதெல்லாம் காணாது, அது ஒரு நல்ல பெரிய இடம், அங்கேயெல்லாம் நான் போய் நிற்க இயலாது. அவங்க சில நேரம் கல்யாணம் முடிச்சு விட்ட விதவையை பண்ண பார்க்குறதும், பெண்ணாக இருந்தால் ஒரு வயசானவரை பண்ண பார்க்குறதும், ஒரு தகுதாரனை பண்ண பார்க்குறதும், என்ன ஆறுதான் விரும்புவாங்கிறதும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க திடீரென்று காதல் வயப்பட்டுருவான். யாராவது விரும்பினா அவன் தூள் பாவிக்கிறவனாக இருப்பான், கஞ்சா குடிக்கிறவனாக இருப்பான், அவன் கொஞ்சம் மோசமானவனாக இருப்பான். பரவாயில்ல, அவன் திருந்துவான், நம்மளை அவனாவது விரும்புகிறானே, அவங்களோட பொறுமதியே அவங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. இப்படியான ஒரு விஷயம் இன்றைக்கி இதில் எல்லாம் அப்படியே ஒரு ஆளுக்கு இருக்கணுமென்றது இல்லை. நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் இந்த நெகட்டிவ் தாட்ஸால் என்னென்ன மனநிலை, என்னென்ன பிஹேவியர் சேஞ்சஸ் எல்லாம் இந்த ஆட்களுக்கு ஏற்படுதுங்கிறத நான் சொல்கிறேன். இதில் ஒரு சிலருக்கு இதில் 2, 3, 4, சிலருக்கு ஒரு 10, சிலருக்கு ஒரு 3/4, சிலருக்கு எல்லாம் இப்படி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ முதல்ல இது இன்றைக்கி எல்லா சமுதாயத்துக்கிட்டையும், முஸ்லீம் அல்லாத மனித சமுதாயத்துக்கு பேச வேண்டிய ஒரு தலைப்பு. தன்னம்பிக்கைக்கு ரொம்ப எதிரான ஒரு விஷயம்தான் இந்த நெகட்டிவ் தாட்ஸ். பாசிட்டிவ் தாட்ஸ் தான் தன்னம்பிக்கைக்கு ரொம்ப முக்கியமானது. தாழ்வு மனப்பாங்க கொண்டு வரக்கூடியதான் இந்த நெகட்டிவ் தாட்ஸ். அப்போ நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது கூட இந்த பாசிட்டிவ் தாட்ஸை சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் வளர்க்கணும். அப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது. இதை இல்லாமல் ஆக்குறதுக்கு நாங்கள் முதல்ல, நான் குழந்தை வளர்க்குறதுலேருந்து சொல்கிறேன், பிறகு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். குழந்தைகள்கிட்ட பேசும்போது எப்போவுமே பாசிட்டிவாக பேச பழகணும். நம்ம பாசிட்டிவாக பேசுகிறத, நீ விழுந்துருவ அப்படி என்று சொல்கிறது நெகட்டிவ். நீ விழுந்துருவ, நீ ஏறாத, நீ ஏற மாட்ட, உன்னால் முடியாது, ஏழமா விழுந்துருவாய் மகன், இப்படி சொல்கிறது நெகட்டிவ் தாட்ஸ்.
நீ பாதுகாப்பாயிரி, கெட்டியாக பிடிச்சிக்கோ, உம்மா நான் கூட வாரேன், நான் நின்று என்னோட நீ சேர்ந்து ஏறு. இதெல்லாம் பாசிட்டிவ் தாட்ஸ். வெறுங்கைங்கிறது நெகட்டிவ் தாட்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வெறுங்கைங்கிறது நெகட்டிவ் தாட்ஸ். 10 விரல் இறுக்கி பொழைச்சிக்கு வந்துங்கிறது பாசிட்டிவ் தாட்ஸ். அவருக்கு காலொண்டும் கையொண்டும் அடிபட்டுட்டுங்கிறது நெகட்டிவ் தாட்ஸ். அவருக்கு ஒரு காலும் ஒரு சைட்டு நல்லா வேலை செய்யுதுங்கிறது பாசிட்டிவ் தாட்ஸ். ஒரு சைட் அடிபட்டுட்டுங்கிறது நெகட்டிவ் தாட்ஸ். அவருக்கு இடது காலும் இடது கையும் அடிபட்டுட்டு படுக்கையில் இருக்கார். அவருக்கு வலது காலும் வலது கையும் நல்லா வேலை செய்யுது, அது பாசிட்டிவ் தாட்ஸ். விளங்கிட்டான்? அப்போ அந்த பேச்சு பாசிட்டிவாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்து பொருள் குவிக்கப்பட்டிருக்குது பள்ளிவாசலில். அப்படி பேசிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்துட்டாங்க, பேரப்பிள்ளை அதில் ஒரு ஈச்சம்பழத்தை எடுத்து வாயில் வச்சுட்டார். ஜக்காத்தாக கொண்டு வரப்பட்டது நபிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஹராம், அவர் எடுக்க மாட்டார். பிள்ளை எடுத்து வாயில் போட்டுட்டு, அப்போ பிள்ளை சுவைச்சி இனிச்சு திண்டுக்கிட்டு இருக்குது. அதை ஓடி போய் ஒன்று ஆறுதை எடுக்க சொன்னது. எப்படி எடுப்ப நீ அப்படி என்று சொல்லணும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் அந்த பிள்ளைக்கிட்ட உட்காந்து வாயில் விரல் போட்டு பஹ் பஹ் துப்புங்க மகன்ண்டாங்க. அந்த பிள்ளை துப்பிச்சு அந்த பிள்ளைக்கிட்ட பாசிட்டிவாக பேசினாங்க. அலா தஅரிஃப் அன்னா லா நஅகுலு ஹாதா. என்ன அழகான ஒரு வாசகம் சொல்லுங்கள். மகன், உங்களுக்கு தெரியாதா இதை நாம் சாப்பிடக்கூடா மகன்ங்கிறாங்க. நீ சாப்பிடக்கூடாதுங்கிறது நெகட்டிவான பேச்சு, நாம் சாப்பிடக்கூடாதுங்கிறது பாசிட்டிவான பேச்சு. விளங்கிட்டா? இப்போ அல்லாஹ் சூரத்துல் ஜின்னில் ஜின்களை பற்றி சொல்லும்போது ஜின்களை நல்லது மிருக்கி கெட்டது மிருக்கிங்கிறத எவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறான்னு பாருங்கள். மின்னா சாலிஹூன், அந்த ஜின்னு சொல்லுது எங்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அடுத்தது என்ன சொல்லணும்? கெட்டவர்களும் இருக்கிறார்கள் என்று தானே சொல்லணும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் ஒ மின்னா தூனதாலிக், நல்லது அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். நல்லவர்களும் இருக்கிறார்கள், நல்லது அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அந்த எதுக்கு எடுத்து இதை நீ சாப்பிடக்கூடாது தெரியுமா? அலா தாரிஃப், மகன் உங்களுக்கு தெரியாதா? அன்னா லா நஅகுலு ஹாதா, நாம் இதை சாப்பிடப்படும் மகன், நாம் அப்போ தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாசிட்டிவாக. நாம் இதை செய்யப்படாண்டா ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எப்படி செய்வீங்கண்டா என்ன கடுமையாக தான் அதிகாரம் எடுக்கார் 2 பேரும். விளங்கிட்டான்? இப்போ நான் உங்களோட ஊருக்கு பயானுக்கு வந்து நீங்கள் எல்லாம் வட்டி சாப்பிடுகிறீர்கள், நீங்களெல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்கிறீர்கள், உங்களுக்கு அல்லா நரகத்தை தருவாங்க பார். இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து நம்ம கேசிக்கிட்டு இருக்கான். நாம் வட்டி சாப்பிடக்கூடாது, நாம் அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடாதுங்கிறது தான் பாசிட்டிவான பேச்சு. இப்போ யாசின் சூறாவில் அல்லாஹ் ஒரு சம்பவம் சொல்கிறான். நீங்கள் 12வது வசனத்துலேருந்து அப்படியே பார்த்துட்டு போங்க. ஒரு ஊருக்கு 2 தூதர்களை நாங்கள் அனுப்பினோம். ஒரு ஊருக்கு 2 தூதர்களை அனுப்பினோன்னா அந்த ஊர் அப்படி மோசமாக இருந்திருக்கு. ஃபக்கத்தில் புகுமா, 2ஐயும் பொய்யன்னுண்டாங்க. ஃபஅஸஸ் நபி சாலிஸ், 3வது தூதரையும் அனுப்பினோம். ஒரு ஊருக்கு அகிலத்துக்கே ஒரு நபி தான் வந்துச்சு நமக்கு. ஆனால் நபிக்கு முன்னால் ஒரு கிராமத்துக்கே 2 தூதர் வந்து போதாது, 3வது வந்துச்சு. 3 வரையும் அடித்தாங்க, 3 வரையும் கொலை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஊரின் கோடியிலிருந்து ஒரு மனிதர் நபிமார்கள் அடித்து கொள்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அவர் அப்படியே ஓடி வாரார். அப்படி ஓடி வந்து யா கௌமி தபில் முர்சலீன், என் சமூகமே இந்த ரசூல்மார்களை நீங்கள் பின்பற்றுங்களேன். மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா, அவங்க மார்க்கம் சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட காசு கேட்கல தானே, ஏன் நீங்கள் அவங்கள அடிக்கிறீங்கன்னு கேட்டார். அவருக்கு அடி விழுது, அவருக்கும் அடி விழுது. அப்போ அவர் பாசிட்டிவாக பேசினார். அவருக்கு அடி விழுது, அவர் பாசிட்டிவாக பேசுகிறார். எப்படி பாசிட்டிவாக பேசுகிறாருண்டா, இப்போ அவங்க தான் சிலையை வணங்குறார்கள், வந்தவர் அல்லாஹ்வை வணங்குறவர். இருக்கிறார்கள் சிலையை வணங்குறார்கள், அல்லாஹ்வையும் நம்பி சிலையையும் வணங்குறாங்க. அல்லாஹ்வை ரஹ்மான் என்று சொன்னாங்க. ஒமா அன்சல் ரஹ்மானு மின் ஷையின்ண்டாங்க.
அந்த ரஹ்மான், அவங்க அல்லாஹ் ரஹ்மான்ங்கிறாங்க. ரஹ்மான் உங்களுக்கு இங்கே ஒன்றும் இறக்கலை, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நீங்கள் நபியும் இல்லை ஒன்றும் இல்லைண்டாங்க. அப்போ ரஹ்மானை நம்பினாங்க, விளங்கிட்டா? அப்போ இவர் அவங்கள்ட்ட பேசுகிறார். எப்படி பேசுகிறாண்டா, சிலையை வணங்குறாக்களுக்கிட்ட அல்லாவை மட்டும் வணங்குறவர் என்ன சொல்கிறாருண்டா, ஒமாலி அல்லா அபுதுல்லதி ஃபத்தரனி, என்னை படைத்த ரப்பை நான் ஏன் வணங்கக்கூடாது? என்னை படைத்த ரப்பை நான் ஏன் வணங்காமல் இருக்கணும்? இப்போ அவங்கள்ட்ட தான் கேட்கணும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் ஏன்டா வணங்குறீங்க இல்லைன்னு தானே கேட்கணும். அதை அப்படியே மாற்றி என்னை படைத்த ரப்பை நான் ஏன் வணங்காமல் இருக்கணும்? அவங்க ரஹ்மான் அல்லாவை ஏற்றுக்கிட்டாங்கன்னு. அவர் என்ன சொல்கிறாருண்டா, இயுருதினி ரஹ்மான் பிதுரின், அவங்க ஏற்றுக்கிட்டு அதே வார்த்தையை சொல்லி, ரஹ்மான் அல்லாஹ் எனக்கு ஒரு கெடுதியை நாடினா இந்த சிலைகள் அதை நீக்குமா? அல்லாஹ் கெடுதியை நாடினா இந்த சிலைகள் என்னை காப்பாற்றுமா? அல்லாஹ் எனக்கு நலவ நாடினா இந்த சிலைகள் என்னை தடுத்துடுமா? இப்படி இருக்க நான் அந்த அல்லாவை விட்டு போட்டு இந்த சிலைகளை வணங்கினா இன்னி இதன் லஃபீ வலாலின் முபீன், அப்படி வணங்கினா நான் பெரிய வழிகேடனப்பா அப்படிங்கிறேன். எப்படி பாசிட்டிவாக பேசுகிறார் ரெண்டு பேர். அடையப்பா, உங்களை அல்லாஹ் படைச்சிருக்க, அல்லாவை விட்டு போட்டு இந்த சிலைகள்கிட்ட போய் கேட்கல உங்களை போல வழிகேடன் இருக்கான்னு கேட்காம அப்படியே மாற்றி நான் அல்லாவை விட்டு போட்டு இந்த சிலைகளை வணங்கினா இன்னி இதன் லஃபீ வலாலி முபீன், நான் பெரிய வழிகேடனடாவாப்பா. அப்பையும் அடித்தாங்க. அடிக்கும் போதும் அவர் பாசிட்டிவாக தான் பேசினாருங்கிறது அந்த வரலாற்று. அப்பையும் அவரை அடித்து கொண்டுட்டாங்க. அது யாசின் சூராவில் ஒரு சம்பவம். அப்போ அந்த தஅவா பண்ணுறவங்களும் சரி, பிள்ளை வளர்க்குறவங்களும் சரி, பாசிட்டிவாக பேசணும். பிள்ளைகளுக்கிட்ட தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ வலிமையை நீங்கள் உருவாக்கணும். அப்போ தான் பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும், என்னென்னா இந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் பெறப்படா அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் இந்த உலகத்தை விட்டு வெட்டிக்கு போய்த்திடணும். வேறு எங்கேயாலும் ஒரு கோளுக்கு போங்க. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் பிரச்சனை வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா முஹம்மது 31வது வசனத்தில் சொல்கிறார், ஒல நபுலு அன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வசாபிரின், உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று காணும் வரைக்கும் கண்டிப்பாக சோதிப்போம்ங்கிறான். சூரா முஹம்மது 31வது வசனம். சூரத்துல் பக்ரா 155வது வசனம், ஒல நபுலு அன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸ் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களை கண்டிப்பாக பயத்தில் இருந்து ஒரு விஷயத்தாலும் பசியாலும் விளைச்சல் சேதம் பொருளாதார சேதம் உயிர் சேதம் என்பதால் சோதிப்போம். 156வது வசனம், ஃபபஷிரி சாபிரின், நபியே அந்த சோதனையின் போது பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயணம் சொல்லுங்கள். சூரத்துல் லுக்மான் 14வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லான், இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், பொறுமையாக இரு மகனே, பொறுமை என்பதுதான் வீரச் செயல், பொறுமை என்பதுதான் வீரச் செயல். அப்போ பிரச்சனை வெறும் நம்மளோட புள்ள பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கப்படா, நம்மளோட புள்ள ஃபிட்டாக இருக்கணும் இல்லை, பிரச்சனை கண்டிப்பாக வரும். இப்போ உங்களோட பிள்ளைக்கு அதை தயார்படுத்தணும், பிள்ளைகளை தயார்படுத்தணும். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை குழந்தைகளுக்கு நீங்கள் ஊட்டி வளர்க்கலாட்டி உங்களோட பிள்ளைகளுக்கு தாழ்வு மனப்பாங்க வரும், உங்களோட பிள்ளைகளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நாம் இதோட முடிஞ்சு நினைக்கும். நீங்கள் பிள்ளை வளர்க்கும் போது நீ தான் ஃபஸ்ட்டு வரணும், 100 எடுக்கணும் என்று நீங்கள் வளர்த்தையிலண்டா உங்களுக்கு பிள்ளை வளர்க்க தெரியா, அந்த பிள்ளைக்கு தாழ்வு மனப்பாங்க வரும். 90 மார்க்ஸ் எடுத்தால் அந்த 10 மார்க்ஸ் எடுக்காததுக்கு அந்த பிள்ளை நினைக்கும் நாம் வாழ்ந்து வேலை இல்லை, நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோம், நாம் முடிஞ்சு. டேய் 90 மார்க்ஸ் எவ்வளோ அழகான மார்க்ஸ், 100 எடுக்கலைங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு மன வலிமையை, அந்த மனசில் வலியை கொண்டு வரும். நாங்கள் சொன்ன மெதட்டு போல் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் என்றால் தாழ்வு மனப்பாங்கு வரும், நீயும் ஃபஸ்ட்டு வரணும் என்றால் தன்னம்பிக்கை வரும். கொஞ்சம் வித்தியாசமாக பேசணும், நீங்களும் ஃபஸ்ட்டு வரணும் அப்படி சொல்லணும். அந்த பிள்ளைகள் பிரச்சனைக்குள்ளே வந்துட்டு தோத்துட்டு விழுந்துட்டு முடியாமல் போச்சு பிளவிட்டுட்டு அப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளைய நாங்கள் நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இது அந்த பிள்ளைகளுக்கு நெகட்டிவ் தாட்ஸை நாம் சொல்லிக் கொடுக்குறோம். இது பெரியவங்களான பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா?
அந்த பிள்ளைகளுக்கு இப்போ மனோ வலிமையை கொடுக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு வாட்டி ஒன்றால் எழுந்து நடக்க முடியும். ஒரு பிள்ளை கீழே விழுந்துட்டுண்டா அல்லோன்னு கத்தாதீங்க, எழும்புமம்மா, ஒன்றும் இல்லை, அது அப்படித்தான், இனி கட்டியாக பிடிக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம், இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லு. வாழ்க்கையில் இதெல்லாம் பாரது தான், வாழ்க்கையில் இதெல்லாம் பாரது தான். விட்டு கொடுங்க, மன்னிச்சு விடுங்க, இதெல்லாம் முக்கியமானது. ஆல இம்ரான் 133வது வசனத்தில் முத்தகீன்களுடைய சிபத்தை சொல்லும்போது உல் காலிமீனல் கைல் உல் ஆஃபீன அனின் நாஸ், அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளை சொல்கிறான், முத்தகீன்களை சொல்கிறான். அவங்க கோபத்தை அடக்க தெரிந்தவர்கள், அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடியவர்கள். அடுத்தவங்களை மன்னிக்க, கோபத்தை அடக்க, தோல்வியை ஏற்றுக்கொள்ள நம்மளோட பிள்ளைகளை தயார்படுத்தணும். அவன் 90 மார்க்ஸ் எடுத்தால் முதல் வெரி குட்ஸ், அவன் 40 மார்க்ஸ் எடுத்தால் வெரி குட், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் 40 எடுத்தீங்க, ஒன்றும் இல்லை மகன், நீங்கள் ஒழுங்காக குந்தி படிக்காமலே 40 எடுத்திருக்கீங்க, விளங்குதா? நீங்கள் படித்தா இதை விட கூட எடுப்பீங்க, உங்களுக்கு ஏழு மகன், அடுத்த வாட்டி இதை விட கூட எடுக்கணும், எலும்பிடா. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்தது, உனக்கு மேலே இருக்கிறவனை பார்க்காத, உனக்கு கீழே இருக்கிறவனை பாருண்டாங்க. இப்போ மேலே இருக்கிறவனை பார்க்க பார்க்க நமக்கு நெகட்டிவ் தோட்ஸும் தாழ்வு மனப்பாங்கும் பெறும். உனக்கு கீழே இருக்கிறவனை பாரு, நீ எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சூரத்து துஹா 11வது வசனம், சூரா துஹா 11வது வசனம், வசனம் அத்தியாயம் முடியுது. வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உனக்கு தந்த நிஅமத்தை வெளியில் பேசுங்கிறான் அல்லாஹ். எங்கேயாவது உண்ட கஷ்டத்தை வெளியில் சொல்லுன்னு சொல்லியிருக்கான்? யாருக்கு பிரச்சனை இல்லாத, நான் கருப்பு, எனக்கு இதை பிரச்சனை, எனக்கு இடுப்பு வருத்தம் உண்டு, எனக்கு குந்தினா எலும்புண்ணா, எலும்பினா குந்தன்னா, எனக்கு கொஞ்சம் நெஞ்சில் பிரச்சனை, சளி பிரச்சனை ஒன்று இருக்குது, எனக்கு கொஞ்சம் நடக்கும்னா, எனக்கு சத்தமாக பேசணும்னா, இப்படி ஆளுக்கு ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனால் பிரச்சனையை கணக்கெடுத்தா ஒரு 2-3 முடியும். அப்படியே கொஞ்சம் பேர் கொஞ்சம் கூட இருந்தால் ஒரு 10 மேலே வராது, அவ்வளோதான். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை நாம் எப்போவுமே யோசிக்கிறதே இல்லையே. அழகா வெள்ளை விளையாண்டு ஒருத்தர் ஷர்ட்டு போட்டுக்கு வந்திருப்பார், இവിടത്തെ பேனா மைப்பட்டு இருக்கும், நம்மளோட கண்ணுக்கு அது மட்டும்தான் தெரியுது. என்ன சார் மை வட்டி கேட்குமா? டேய், இவ்வளோ வெள்ளை இருக்கி, இந்த மை மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சா? அது என்னென்னு தெரியாது, நம்மளோட கண்ணுக்கு பழம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, சரி தெரியுதில்ல, அந்த பழம் மட்டும்தான் தெரியுது. இது நமக்குள்ளேயே யோசிக்கணும். நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சொல்கிறோமே, நமக்குள்ளே எவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, எவ்வளோ நாம் சாப்பிட்டு போட்டு தூங்குகிறோம், நாம் தூங்குகிறோம், உள்ளுக்கு இருக்கிற ஆகனெல்லாம் வேலைஞ்சிட்டு தானே இருக்கு. அந்த சாப்பாட்டை இறப்பை என்ன செய்யுது, அதை அரைச்சி அதில் இருக்கு குளுக்கோஸை வேறையா நீரை வேறையா பிரித்து அங்கே கழிவாகட்டுறது அங்கால போகுது. இந்த குளுக்கோஸை இஞ்சால கொடுத்தோடனே அந்த குளுக்கோஸ் எவ்வளவு இருக்குதுங்கிறத ஒரு கம்ப்யூட்டர் டயக்னோஸ் பண்ணுது. அந்த மெசேஜ் மூளைக்கு ஹைப்போதாலம்ஸுக்கு போகுது. ஹைப்போதாலம்ஸு வந்து என்ன செய்யுதுன்னா கணையத்துக்கு கொடுக்குது. கணையம் அதுக்கு ஏற்ற இன்சுலினை சுரக்குது. அந்த இன்சுலின் குளுக்கோஸோட செய்கிறது. குளுக்கோஸும் இன்சுலின் சேர்ந்து செல்லுகளுக்கு போகுது. கழிவு அங்கால ரெடி ஆகுது. காலத்தால் ஒளிமினோன்னா பாத்ரூம் போகிறோம். ஒன்றும் பேர் தூங்கலை, நாம் மட்டும்தான் தூங்கி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இம்பட்டு நடக்காமல் பட்டையை போட்டுக்கிட்டு மாஸ்கை போட்டுக்கிட்டு மிஷினை பார்த்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் ஐசியூவில் கொஞ்சம் பேராக்கள் இருக்காங்க. நாம் நினச்சா ஒலிம்பிக் போய் பாத்ரூம் போகிறோம், யூரின் போகிறோம், ஆனால் நினச்சும் போகாது, பட்டையை போட்டு கிடிக்கிறாங்க. ஒரு பல்லு புழுங்க ஊசி போட்டால் உமிழ்நீரை துப்ப முடியாது நமக்கு. ஒரு பல்லு புழுங்க ஊசி போட்டால் பாய் திமித்திரும். அந்த பல்லு புழுங்கிறதுக்கு இடையில் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்லுவார். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள உமிழ்நீர் வரும், ஓடி போய் துப்புவியல் ஆடும் விடத்தை நின்று தூவம்பிங்க, துப்புவீங்க, ஆக்கள் பார்க்க போகிறாங்க, மறைச்சி பிடிப்பீங்க, சீஸ் அனுபவித்து பார்த்துக்கிருப்பீங்க. ஒரு ஊசி அடிச்சு இந்த ஓதோடும் நாக்கம் இருக்கி ஒரு உமிழ்நீரை துப்ப முடியாது. இதுதான் நம்மளோட பலவீனம். அப்போ அல்லாஹ் நமக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை தந்திக்க, வந்த உமிழ்நீரை ஜன்னலுக்குள்ளால் அவ்வளவு தூரத்துக்கு துப்புறத்துக்கு நமக்கு எவ்வளவு அருள், எவ்வளவு பாக்கி, இந்த உடம்பு எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு.
ரத்தம் இல்லாட்டி இன்னொரு ஆள் ரத்தம் கொடுப்போம். இவ்வளவு வளர்ந்துருக்குது. சந்திர மண்டலத்தில் குடியிருக்கலாமாண்டு ஆய்வு நடக்குது. ரத்தத்தை கண்டுபிடிச்சி ரத்தத்தை எங்கேயாவது மேட் பண்ணி ரத்தம் உருவாக்கியிருக்காங்களா? ரத்தத்தை செஞ்ச அந்த உலகம். எனக்கிட்ட வேண்டி உங்களுக்கு தரலாம், உங்கள்கிட்ட வேண்டி எனக்கு தரலாம். ஆனால் ரத்தம் தானாக உருவாகிற அந்த ரத்தம், இந்த ரத்தத்தை யாராவது கண்டுபிடிக்கலாம் அந்த உலகத்தில்? கணக்கு தேவையில்லையே. கிட்னியை கண்டுபிடிச்சி கண்ணை கண்டுபிடிச்சி அதெல்லாம் அதை விடுங்க. கிட்னி கண்ணெல்லாம் அது கணக்கை வேலை செய்கிறது. அட்லீஸ்ட் இந்த ரத்தத்தை உருவாக்க முடியுமா? இல்லை, ஏலா எத்தனை கோடிகளை வலிச்சாலுமே இல்லை. ஒரு ஆளை ரத்தத்தை வேண்டி இன்னொரு தான் கொடுக்கலாம். அப்போ அல்லாஹ்வோட படைப்பு நமக்கு வெட்டு காயம் வந்து ரத்தம் ஓடினா அண்ணா உருவாகுது. நாம் திங்கிற சாப்பாட்டில் இவ்வளோ ரத்தம் உருவாகுது. இந்த சாப்பாட்டையெல்லாம் ஒரு மிஷினில் போட்டு ரத்தம் உருவாக்கலாமா? செய்யலாமா? அல்லாஹ் நமக்கு எவ்வளோ நிஅமத்தை தந்திருக்கான். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ். அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்தை அருளை வெளியில் பேசுங்க என்று சொல்கிறான். அதை பேசுகிறதுக்கு நமக்கு ரெடி இல்லை. கண் இருக்கு, மாஷா அல்லாஹ் பார்க்குது. கால் இருக்கு, நல்லா நடக்குது. காது இருக்கு, கேட்குது. நம்ம சுவைக்கும், நம்ம சாப்பிட்றோம், நாம் இருக்கோம்ங்கிறத விட்டு போட்டு நான் கருப்பாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், நான் ஃபெட்டாக இருக்கேன், எனக்கு மழலை, எனக்கு நாக்கு பிறல்ற, எனக்கு ஃபிட்ஸு வார, எனக்கு அரிப்பு வார, எனக்கு தோல் நோய், இதைத்தான் நம்ம சொல்கிறோம். அது வந்தால் போல் நான் கேட்குறேன். ஒரு ஆள் சொல்கிறேன், எனக்கு முகம் எல்லாம் அப்படியே வெள்ளை. வெள்ளை. உன்னை கிட்னி ரெண்டும் ஃபெயில்ண்டா நீ என்ன சொல்லுவா தெரியுமா? என் கிட்னி இருந்து தோல் முகம் இல்லை, உடம்பே வெள்ளையானாலும் பரவாயில்ல, என் கிட்னி மட்டும் நல்லா இருந்தால் போதும் யாரெல்லாம். கிட்னியில் பொறுமதி தெரிஞ்சால் என்ன செய்வார்? உடம்பா கை ரெண்டும் இல்லாட்டி ஒன்றும் இல்லை. இந்த கை ரெண்டும் இல்லாட்டி ஒன்றும் இல்லை, என்னாலும் செஞ்சு வாழலாம். இந்த கிட்னி போனா என்று அல்லாஹ்வே என்று சொல்லுவோமா இல்லையா? அப்போ நமக்கு என்ன குறை இருக்கிறப்பா? நமக்கு என்ன இல்லை? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு கண்ணும் தெரியாத நபி தோழர். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு பிள்ளை குட்டி இல்லை, பள்ளிக்கு என்ன கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு கைடு இல்லை, நான் ஊட்ட சொல்லட்டா பள்ளம் படுகொள்ளி உளுந்துருவேன். அவரை நெகட்டிவை சொல்கிறார் ரசூலுல்லாஹ்கிட்ட. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். விளங்கிட்டா? அவரை நெகட்டிவை சொல்கிறார். கண் இல்லை, பிள்ளை குட்டி இல்லை. இப்போ பரிதாபம் பெருமில்ல. நாம் பள்ளியால் கடிதம் கொடுக்குறோம், அப்படித்தானே? பிச்சை எடுக்க கடிதம் கொடுக்குறேன். இந்த பிச்சைக்கு வரார்கள் பள்ளி கடிதம் எடுத்து கேடுவாங்க. இவருக்கு 5 பொம்பளை பிள்ளைகள், பார்த்து உதவி செய்யுங்க, பள்ளி ரெக்கமெண்ட் பண்ணுது. இவருக்கு கால் மடக்க இயலாது, உள்ளுக்கு என்ன வச்சுக்கும், இரும்பு வச்சிருக்குது, கொடுங்க. இவருக்கு கண் ஒன்று தெரியாது, கண் ரெண்டும் தெரியாது, இவருக்கு வாய் பேச இயலாது. பள்ளி லெட்டர் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அவர்கிட்ட அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தான் வந்து எதுக்கு கடிதம் கேட்குறாங்க? ஊட்ட தொழுகிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. கண் தெரியா, பிள்ளை இல்லை, ஊட்ட தொழட்டான்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாங்கு சத்தம் கேட்குதா ஊட்டன்னு கேட்டாங்க. அந்நேரம் ஸ்பீக்கர் இல்லை, பள்ளியில் சும்மா நின்று பிலால் பாங்கு சொல்லுவார். பாங்கு சத்தம் மூட்டை கேட்குதா அப்துல்லா? ஓ, காது நல்லா கேட்குது உங்களுக்கு. கண்ணு தெரியாண்டு வந்தவருக்கு ரசூலுல்லாஹ் திருப்பி கொடுத்த அடி என்ன? காது நல்லா கேட்குது, காது நல்லா கேட்குது. பிள்ளை இல்லைன்னு சொன்னார் தானே, கயிறு இருக்குமா? அப்போ வீட்டுக்கும் பள்ளிக்கும் கட்டி வைங்க. கைடு என்ன ரவும் இருக்க மாட்டான், கயிறு என்ன ரவும் இருக்கும் வாங்க பள்ளிக்கு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நெகட்டிவ் தாட்ஸை இல்லாமாக்கி பாசிட்டிவ் தாட்ஸை அப்படியே தூக்கி வைக்கிறாங்க. என்ன கண்ணு தெரியா? அதில் ஒரு மேட்டரா? கண்ணு தெரியாட்டி காது நல்லா கேட்குது. நான் உண்மையாக அந்த கண் தெரியாதாக்களை பாருங்கள். நீங்கள் நடக்கிற சத்தத்தில் நீங்கள் யாருன்னு சொல்லுவார்? நீங்கள் நடக்கிற காலை தேய்ச்சிக்கு நடக்கிற சத்தத்தில் நீங்கள் யார் என்றத்தை மதிப்பாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தன் கண்ணு தெரியாது, ஹமீத் மௌலை வாங்கங்க, நாங்கள் ரெண்டு பொய் தானே சொல்கிறோம் கண் தெரியாதுண்டு. இல்லை, நீங்கள் நடக்கக்குள்ள காலை தேய்க்கிறது எனக்கு தெரியும். டைல்ஸில் காலை தேய்ச்ச சத்தம் நமக்கு கேட்குறது, அவனுக்கு கேட்குது. மோட்டர் பைக்கில் சவுண்டில் என்ன ஜாதி என்று நமக்கு தெரியாது, கண் தெரியாதவனுக்கு தெரியும். அந்த சவுண்டை வச்சு சொல்லுவான், பல்சர் என்ன நல்லா இருக்கு சைக்கிளம்பா. எவ்வளோ பவர்ஃபுல்லானது. அப்போ இருக்கிறத பயன்படுத்தணும், இல்லாத
விட்டுருவோம். அப்போ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், உனக்கு இருக்கிற நிஅமத்துக்களை வெளியில் பேசுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய கட்டளை. நம்ம பேசணும். பேச பேச அல்லாஹ் நமக்கு இன்னும் அதிகப்படுத்திடுவான். ஏனென்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்க, நான் அசீதுக்கும் உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவேன். வஷ்குர்லி அசீதுக்கும், எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவேன். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன் என்கிற அந்த வார்த்தை நமக்கு வாரது குறைவு. இப்போ அரபில் வெளிநாட்டுக்கு போனாங்களுக்கு தெரியும், கண்டா 2 அரபி கண்டா, இல்லாட்டி நீங்கள் வேலையை கொள்ள உங்களோட பஸ்ஸு கண்டா சலாம் அலைக்கும், ஷேக் பாரக், ஸ்லோன், கைஃபல் ஹால், வீட்டில் என்ன பாப்பா என்ன உம்மா எப்படி இருக்காங்க, அல்லாஹ்கள் மாஷா அல்லாஹ் பாரக்கல் அல்லாஹ் ரஹமக், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுமா? மனம் அப்படியே மகிழ்ந்து அம்பட்டு துவா கேட்டு போட்டு வாரம் போயிட்டோம், அவ்வளோதாங்க. அந்த கேட்டு பாருங்க, கைஃப ஹாலு, எப்படிப்பா உண்ட நிலைமை? பதில் ஒன்று தான், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தமிழில் எப்படியாப்பா சோகமாக கிடக்காண்டா, நஞ்சை குடிச்சு சாகணும் போல கிடக்கு. ஏண்டா உனக்கு என்ன பிரச்சனை? நல்ல இருக்கேன் சென்னா என்ன? இந்த தமிழுக்கு என்ன பஞ்சம் உனக்கு? நீ திங்கல்ல அதை சொல்லி உனக்கு என்ன நடக்க போகுது? என்கிட்ட வாப்பா எப்படி கேள் மௌலையண்டா, அல்லாஹ் சமைச்சு 4 நாள் வாப்பா, சரியான கஷ்டம், ஒன்றும் இல்லை, தொழிலும் இல்லை, ஊடும் மண்ணா வெள்ளத்தில் அடிவாடி செவரும் உடஞ்சி பிள்ளையும் ஒன்று மறுத்தாயி, என்ன செய்ய வாழ்க்கை இல்லை. நான் கேட்க, இதை நீ அல்லாஹ்கிட்ட சொன்னா ஒரு அருள் ஒன்று வரும். அவர்கிட்ட சொல்கிற அவன் என்ன செய்வான் அவனை? அப்போ நீ அவர்கிட்ட இன்னும் எதிர்பார்க்குறியா? நீ பிச்சை கேட்கையா? அவன் ஆள் ஒரு நாளும் அடுத்தவன்கிட்ட எதிர்பார்த்து கேட்கப்படா. இவர்கிட்ட கதைச்சா இவர் அரிசி பேக் தருவார், அவர்கிட்ட கதைச்சா கறி வேண்டி தருவார். இந்த நினைப்பு இருந்தால் உனக்கு எப்பயும் அடுத்தவன் தரணும் என்ற நிலையத்தான் அல்லாஹ் வைப்பான். அதை ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. அடுத்த ஆளுக்கிட்ட எடுக்கணும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கு, அவருக்கு அந்த நிலை தான் இருக்கும். யாருக்கிட்ட சீமானா இருக்கணும் என்ற எண்ணம் இருக்கு, அவர் அல்லாஹ் அப்படியே வச்சுருவான். நான் கொடுக்கணும் எடுக்கிறல்ல, எனக்கு என்ன இவர் தார், அல்லாஹ் ரசிக்கிறான், அல்லாஹ் ரசிக்கிறான். அந்த தவக்கல் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் எனக்கு விருந்து தாங்க யாரை சொல்லாங்க. பொதுவாக வெளியூர்லேருந்து யாராவது வந்தால் விருந்து கொடுக்கறது கடமை. நான் உங்களுக்கு விருந்தாளியாக வந்துட்டேன்ட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாதிபதி, அவர் தான் ஊருக்கு ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர். அவர் ஒரு நபி தோழரை எழுப்பி காதுக்க கிசித்துட்டார். என்ற வீட்டில் அந்த எல்லா மனைவிமார் அது இல்லாட்டி இது எல்லாம் எந்த வீட்லையாவது போய் ஒரு விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்க என்ன இருக்கேன்னு கொஞ்சம் கேட்டுட்டு ஓடியா, எந்த வீட்டில் இருக்கேன்னு பார்த்துட்டு ஓடியான்னு விட்டுட்டாங்க. அவர் எல்லோருக்குன்னு அப்படியே சுற்றிக்கு வந்து சொன்னார், முழு பேரை விட்டை மீறி வைக்க தண்ணி தானா, ஒமா இந்த நான் இல்லல்மா என்றுட்டாங்க. எல்லாரும் விட்ட இன்றைக்கு உங்களுக்கும் இல்லையா, பச்சை தண்ணி தான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விருந்தாளியை யார் கவனிக்க போகிறாங்கன்னு ஒரு நபித்தோழர் நான் கூட்டிகிட்டு போகிறேன் யாரை சொல்லான்னாங்க. ஒரு ரிவாயத்தில் அது அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலான்னு வருது. அவரை அப்படியே கூட்டிகிட்டு போகிறார். அவர் அந்த பாசிட்டிவ் தாட்ஸை பாருங்கள். அவர் கூட்டிக்கு போகிறார், அவருக்கும் தெரியா சில வேளை என்ன நிலையன்று கொண்டை விருந்தாளியை வச்சு போட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு கேட்கார், மா ரசூல்லாட விருந்தாளி ஒன்றை கூட்டிக்கு வந்தீங்கன்னு கண்ணியப்படுத்தணும் என்ன இருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவ எவ்வளோ ஈமான் உள்ளவ, அவ சொல்கிறா, உங்களுக்கும் எனக்கும் சாப்பாடு இல்லை, பிள்ளைகள் திங்கிற அளவு கொஞ்சம் இருக்கி, நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்வோம்ன்ட்டு. இது மனைவியுடைய நிலைமை, அவங்களோட தவக்கல், அவங்களோட ஈமான். உங்களுக்கும் எனக்கும் சாப்பாடு இல்லை, பிள்ளைகளுக்கு மட்டும் இருக்கி, என்ன செய்வோம்? 2 பேரும் மசூரா பண்ணுறாங்க. நம்மளோட வீட்டுக்காரியாண்டா உழைச்சி கிழிச்சி கறி வண்டி தந்து ஓட்டு சாப்பாட்டுக்கு ஆள் வர கூட்டிக்கு வரான். அறிவு கட்டாள், உன்னையும் எங்கள் வாப்பா கட்டி தந்தாரே செப்பத்துக்குண்டு. அவன் என்ன வேற ஒரு ஈமான்தாரி, அவள் ஒரு ஈமான்தாரி. அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கும் எனக்கும் சாப்பாடு இல்லை, பிள்ளைகளுக்கு மட்டும் சாப்பாடு இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யணும். அவர் சொல்கிறார், இன் அராது இல்லை தாமி ஃபன்னவ்விமி, நான் அவரோட கதைச்சிட்டிக்கேன், பிள்ளையில் அப்படியே நித்திரியாக்கி விடுங்க,
சாப்பாடு பிள்ளைகள் கேட்டால் எப்படி ஆகுது, பிள்ளைகளை கதை சொல்லி தூங்க வச்சு விடுங்க. பிள்ளைகள் தூங்கினது போகிறவ பிள்ளைகளை சாப்பாட்டை ஒரு தட்டில் மூடி வைங்க, என்ற பக்கம் ஒரு வெறும் தட்டை வைங்க, எங்களை உள்ளுக்கு கூப்பிடுங்க, நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு குந்துவோம். குந்தக்கொள்ள நீங்கள் வந்து விளக்கை சரி செய்கிற மாதிரி பார்த்து விஸ்ராஜ் விளக்கு அப்படியே நூற்றுடுங்கண்ணா, திரிய உயர்த்துற மாதிரி பண்ணிச்சுடுங்க. அங்கெல்லாம் விளக்கு நூற்றா நெருப்பொட்டி லைட்டர் இல்லாத காலம், பக்கத்து வீட்டுக்கு போய் தான் நெருப்பு கொளுத்திக்கணும். அது அங்கே இருக்கும் இன்னொரு வீடு, அவங்களுக்கு அது ஒரு மேட்டரை இல்லை, இருட்டுக்கு இருந்து பழகினாக்கள், அது ஒரு பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்கண்டார். பிள்ளைய நித்திரியாக்கினா விளக்கை நூற்றுட்டா இவர் சாப்பிட்டது தான், அவர் வெறுமின சைக்கினை செஞ்சது தான், தொழுது போட்டு விருந்தாளியை அனுப்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 59வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தை இறக்குறான். சுப்ஹானல்லாஹ், விளங்கிட்டா? அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். என்னென்ன இறக்குறான் என்றால், அவர்களுக்கு பசி தேவைகள் இருந்த போதிலும் அடுத்தவர்களுக்காக என்ன செய்வாங்க, தர்மம் செய்வாங்க என்று சொல்லிப்பட்டு ஒமையூக்க சுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கி அபு தல்ஹாட விட்ட விஷயம் நடந்திருக்குங்கிற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி போட்டு போய்த்தாங்க. இவர் சுபஹ் தொழுகை போட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுகை போட்டு அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சிரிக்காங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, அவரை பார்த்து சொன்னாங்க, இரவு உங்கள் வீட்டில் நடந்த விஷயத்தை அல்லாஹ் ஆச்சரியமாக எனக்கு அறிவித்தார். சுப்ஹானல்லாஹ். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ பிள்ளைகளை, பசியான பிள்ளைகளை தூங்க வச்சலுவா, பிள்ளைகள் பசிக்குதுண்டாக்களை அது அப்படி இப்படியாண்டு தாலாட்டு பாடி தூங்க வச்சலுவா, இருந்த சாப்பாட்டை வெறும் கொடுத்தானே. இப்போ சாப்பாடு இல்லைல்லுவா, இப்போ காலையில் எழுப்பி பிள்ளை பசிக்குதுங்குமே, அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிற அப்படின்டா அவங்கள்ட்ட இருந்தது பாசிட்டிவ் தாட்ஸ். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் சொல்வான், ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா أشهد أن محمدا رسول الله، أشهد أن محمدا رسول الله، حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. اللهم ربنا تقبل صلاتك அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். எனவே
இப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்த பாசிட்டிவ் தாட்ஸ் என்னென்னு அல்லாஹ் சொல்லிட்டு அந்த சூரா அல் ஹூதில் ரிஸ்க்கு பிறப்பு அல்லாஹ் எடுத்துட்டேன்னு. அப்போ நமக்கு வெளியின ரிஸ்க்கு கிடைக்குமெங்கிற ஒரு தவக்கல், அவ்வளோதான். இந்த நெகட்டிவ் தாட்ஸை இல்லாமல் ஆக்கிறதுக்கு நமக்கு இருக்க வேண்டியது கலாக்கதிர் நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். அது இருந்தால் 100% உடஞ்சி தூள். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன யோசனை விளங்கிட்டான். ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், எல்லாருக்கும் ஒரு மாதிரியான வாழ்க்கை வசதிகளை, அமைப்புகளை, தோற்றங்களை அல்லாஹ் வைக்கல. எல்லாருக்கும் சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், அல்லாவிடத்தில் சங்கையானவர் யாரென்றால், கண்ணியமானவர் யாரென்றால் அல்லாஹ்ட அச்சமுள்ளவர், அவ்வளோதான். சூரா அல் ஹுஜராத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும். அல்லாஹ்ட அச்சம் யார்கிட்ட இருக்கு? அவர் கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், அரபியாக இருக்கும், அஜினபியாக இருக்கும், வசதி இருக்கும், கஷ்டமே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், சங்கையானவர் யார் தெரியுமா? அத்தகாக்கும், இறையச்சம் உள்ளவர். விளங்கிட்டா? அப்போ கலாக்கதர் நம்பிக்கை நம்மக்கிட்ட வந்துட்டா இது முடிஞ்சு போச்சு. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவுட். அல்லாஹ் சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் சொல்கிறான், மா அசாபமின் முசீபத்தின் ஃபில்லர்லி ஒலாஃபி அம்புசிக்கும், இந்த உலகத்திலே உங்களை நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இல்லாஃபி கிதாபிமின் கபிலியன் நபுரா, உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் எழுதிட்டோம். உங்கள் அண்ணம் என்ன பிரச்சனை? அல்லாஹ் சொல்லிட்டார், நம்மளை படைக்கிறதுக்கு முன்னே நமக்கு என்ன நடக்குங்கிறது எழுதியாச்சு. நமக்கு இப்படி ஒரு லொஸ்ட்டு வரும், இப்படி ஒரு நோய் வரும், இப்படி ஒரு கஷ்டம் வரும், இப்படி ஒரு செழிப்பு வரும், இப்படி ஒரு லாபம் வரும், இப்படி தான் ஒரு கல்யாணம் நடக்கும், இப்படி தான் பிள்ளை பிறக்கும், இவ்வளோ காலம் வாழ்வோம், இப்போ தான் மௌத்தாகும், அவ்வளோதான் கதை முடிஞ்சு. விளங்கிட்டா? அவ்வளோதான். இப்போ அங்கே ஒரு ஆக்சிடென்ட் பட்டு இவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஆள் மௌத்தானே, அப்போ நமக்கும் அந்த வயசு தான், நமக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். அங்கே ஒரு ஆள் திடீரெண்டு கேன்சர் வந்துட்டு நமக்கும் கேன்சர் வரும். இந்த எண்ணம் பெறாது. ஏன் பெறாதுண்டா? அல்லாட எழுத்து எதுவோ அதான் நடக்கும். இப்போ என்ன பிரச்சனை? அல்லாட எழுத்தில் உள்ளதான் நடக்கும், அதுக்கு மேலே ஒன்று நடக்காது. அல்லாஹ் சூரா அல் முனாஃபிகூன் 11வது வசனத்தில் சொல்கிறான், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய நேரம் வந்த கடுகளவு பிந்தாது. லையு அஹிருல்லா நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதில் நேரம் வந்தால் பிந்தாது, நேரம் பெறாமல் போகாது, அவ்வளோதான். அது மவுத்துக்கு என்ன ஆக்சிடெண்ட்டு, ஹார்ட் அட்டாக்கு, கேன்சரு, கொரோனா, இந்த சிக்குன்குன்யா, மவுத்து என்று எழுதியிருந்தால் நீங்கள் வீட்டுக்கு நிம்மதியாக படுத்தாலும் மௌத்து வரும். வாழ்க்கை என்று எழுதியிருந்தால் நீங்கள் யுத்த காலத்தில் நின்றாலும் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கும். ஃப்ளைட்டு கிளம்பி விழுந்து ஒருத்தன் தப்பினானா இல்லையா? இந்தியாவிலேருந்து யூகேக்கு கிளம்பின ஃப்ளைட் விழுது, ஒருத்தன் மட்டும் ஒன்றும் இல்லாமல் தீக்காயவும் இல்லாமல் வரான். எப்படி வந்தானுங்கிறத இன்னமும் பலங்கள் என்ன? அவனுக்கு இன்னும் ரிஸ்க் இருக்கு, அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன். அதான் அல்லாட எழுத்து. கலாக்கதிரை நாங்கள் நம்பணும். அல்லாட கலாக்கதிரில் உள்ளது நடக்குது. இதை நம்பினா நெகட்டிவ் தாட்ஸ் வராது, எதிர்மறை சிந்தனை வராது. அப்போ நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் தான் வரும், நேர்மறை சிந்தனை தான் வரும். என்ன எதிர்மறை சிந்தனை? நேர்மறை சிந்தனை. அல்லாஹ் மூமின்களை பற்றி சொல்லும்போது அல்லா இன்ன அவுலியா அல்லா லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன்ங்கிறான். அவங்களுக்கு மூமின்களை பற்றி சொல்லும்போது மூமின்களுக்கு பயமும் இருக்காது, கவலையும் இருக்காதுங்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் பயம் பெறும்? பயம் எப்போ வரும்? எதிர்காலத்தை நினைச்சாதான் பயம் பெறும். என்ன செய்ய போகிறோமோ, நாளைக்கு என்ன பாடுபட போகிறோமோ, எப்படி இந்த பிஸ்னஸை கொண்டு போக போகிறோமோ, எப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு போக போகிறோமோ, என்ன செய்கிற, இந்த பிள்ளைகள் எப்படி வளர்க்குற, எப்படி இந்த மாதத்தை ஒப்பத்துற, இந்த கடனை எப்படி கொடுக்குற, நாளைக்கு என்ன செய்த, பயம். எதிர்காலத்தை நினைத்தால் பயம். கவலை எப்போ வரும்? இறந்த காலத்தை நினைத்தால் கவலை. நான் அப்படி செஞ்சிருக்கப்படா, நான் போயிருக்கப்படா, எனக்கு இப்படி நடந்துட்டு, எனக்கு இப்படி நடந்துட்டு. இறந்த காலத்தை நினைச்சா கவலை, எதிர்காலத்தை நினைச்சா பயம். இந்த ரெண்டுமே நிகழ்காலத்தில் நடக்கிறது தான் நெகட்டிவ் தாட்ஸ். பயமும் கவலையும் கலந்த நிலை. காலத்தால் எழும்பினா தலைக்கு பிரச்சனையை தான் யோசிக்கிறோம். நாம பிரச்சனையை தான் பார்க்குறோம். காலத்தால் எழும்பினா எல்லாம் நமக்கு எதிராக அடிக்கிற மாதிரி தான் நினைக்கும். கோழி கூவினாலும் நமக்கு எதிராக ஜன்னல் காற்று காட்டாச்சாலும் சனியம் பிடிச்சது, சனியம் பிடிச்சது, அவன் பூட்டுங்கடி எங்க ஆறி படத்தை தண்ணியை ஊத்துட்டு ஆறி எங்க.
என்னடி நடக்கிறோம் இந்த தூத்துடண்டி என்று பொண்டாட்டி கேட்டு அவர் வீட்டுக்கு படுங்க நீங்கள் என்று அவன் இங்கே ஒன்றும் உழைக்கையும் இல்லை தொழிற்செய்யும் இல்லைன்ற அவன் எல்லாருக்கும் வாரது கண்ணுக்கு முன்னுக்கு நிற்கிறதெல்லாம் பிரச்சனையாகவே தெரிஞ்சா எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஒரு பிரச்சனையை கூட பாசிட்டிவாக பார்க்கணும். அதுக்கு அல்லாஹ் தஆலா அழகான ஒரு வாசகம் சொல்கிறாங்க. சூரத்துல் பக்ரா 216வது வசனம். அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறான் பாருங்க. அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் பக்ரா 216, வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும். நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க மக்கள், அதில் ஏதோ நலவு இருக்குங்க. ஏதோ ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்க, அதில் ஒரு நலவு இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, ஆசைப்படுவீங்க, கடைசி வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அதை தரமாட்டான். ஏன் தெரியுமா? வஹுவ ஷர்ருல் லக்கும், அதில் உங்களுக்கு கெடுதி இருக்குது. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாங்கிறான் அல்லாஹ். அதால தான் அல்லாஹ் உங்களுக்கு தெரியல. அப்போ ரொம்ப ஆசைப்பட்டு படித்து பிச்சு முயற்சி செஞ்சு சிட்டு கட்டி சேர்த்து அப்படி இப்படி அதை வாங்கணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் என்று ஃபுல் முயற்சி உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சிட்டீங்க. நல்லா விடிய படிச்சிங்க, எக்ஸாம் எழுதினீங்க, ஃபெயில். நல்ல முயற்சி நீங்கள் கிடைக்கல. எவ்வளோ பாடுபாட்டீங்க, செய்யலை. என்ன நினைக்கணும்? நமக்கு இப்படி போயிட்டு சனியன் நம்மளோட குடியிருக்கேன்னு சொல்கிறது. முசீபத்து நம்மளோட கிடக்கு. நம்ம எதில் கை வச்சாலும் அது நமக்கு பிரச்சனையை தண்ணி. நான் சொல்லுவாங்க, உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது, பஞ்சு வைக்க போனால் காற்று அடிக்குதுன்ட்டு சொல்கிறேன். நாம் என்னையாலும் செய் இப்படிங்கிற பெருமூச்சு விட்றேன், கஷ்டம் சொல்கிறேன். ஒரு நாளும் சொல்லக்கூடாது, கஷ்டம் சொல்லக்கூடாது. நம்ம உடனே என்ன செய்யணும்? இந்த வசனம் நினைவு வரணும். 2வது அத்தியாயம் 216வது வசனம். என்ன நினைவு வேணும்? அல்ஹம்துலில்லாஹ், இதில் ஏதோ கைர் இருக்குது. ஹலாஸ், இதில் ஏதோ கைர் இருக்கு, என்னமோ நலவு வச்சிருப்பான் அல்லாஹ். அவுட். சிம்பிள். ஒரு வசனம், ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கை, நம்மளோட மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சி போச்சு. சிம்பிள். அதே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கு. நமக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு, இப்படி ஒரு பொண்டாட்டி வந்தாலே இப்படி போய்த்து இல்லை, அதில் ஒரு நிலவிரிக்கி, அதை நீ விட்டுட்டாய் தானே, தலாக் பண்ண, அதில் ஒரு நிலவிரிக்கிறாப்பா, அதில் ஒரு கயிறு இருக்கு. ஷா விட்டு சேர்ந்து வாழ்ந்து அம்மி காலத்துக்கு போட்டுருப்பாள் தலையில், விட்டதுக்கு சந்தோஷப்பாடு. ஒரு நாளும் அதை யோசிக்க தேவையில்லை. எல்லாம் ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நான் நினச்சி நீங்கள் நினச்சி நடக்கலை, அதுவா அல்லாஹ்ட எழுத்தில் நடக்குது. அதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம் 59வது வசனத்தில் சொல்லிட்டானே, வமா தஸ்குது மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்ட அறிவில் இல்லாமல் கீழே விழலண்டா. நான் நீ நினச்சி நடக்கலை, தானா நடக்குது. இதில் ஏதோ ஹைர் இருக்குது, இதில் ஏதோ எல்லாம் நாடு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வந்துட்டோம்டா, நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் அவுட். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதே நினச்சி இன்னும் வருத்தப்படக்கூடாது. அல்லாஹ் தஆலா அழகான ஒரு வழிகாட்டுறான். சூரத்து நிசா 153வது வசனம். அழகான ஒரு வழிகாட்டுதல். சூரத்து நிசா 153வது வசனத்தில் அழகான ஒரு வழிகாட்டுதல். உனக்கு கஷ்டம் வருதா? அந்த கஷ்டத்தில் உனக்கு கவலை வருதா? பாசிட்டிவ் தாட்ஸ் வேணுமா? இந்த வசனத்தை படி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு. அவங்கள்ட்ட வந்து யூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் உங்களை நபி என்று நம்பணுமெண்டா எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு அப்படியே போய் மேலே போய் வரும்போது கையில் குர்ஆனோட வந்து நீங்கள் நிறுவீங்க, நாங்கள் நம்புகிறோம்னு சொன்னாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கவலை என்னண்டா, இதை செய்கிறது அல்லாஹ்க்கு பெரிய விஷயம் இல்லை. சந்திரனை பிளந்து காட்டினவனுக்கு, மேகராஜ் கூட்டிக்கு போனவனுக்கு, அப்படியா கூப்பிடு அப்படின்ட்டு அல்லாஹ் அப்படியே எடுத்து கையில் வேதத்தை கொடுத்து அனுப்புறது அல்லாஹ்க்கு முடியாத காரியம் இல்லை. அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து மனசுடைஞ்சு போகுது. என்ன அவங்க யோசிக்கிறான்டா, என்னடாப்பா இப்படி செஞ்சு தான் நீங்கள் என்ன நம்புகிற அளவுக்கு நான் உங்கள்கிட்ட இருந்தேனா? நான் ஒரு பையனா இருந்தேனா? நான் உங்களை ஏமாத்துவேனா? இப்படி நிரூபிக்கணுமா? இதுதான் உங்களோட நட்பு? இப்படியா நான் வாழ்ந்தேன்?
இதுக்கு முன்னே ஏமாத்திருக்கேனா, என்ன போய் சந்தேகிக்கீங்களே அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறார். அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். எப்படி இறக்குறான் தெரியுமா? நபியே, உம்மிடம் மேலிருந்து குர்ஆனை கொண்டாந்து காட்டத்தான் இவங்க கேட்டாங்க. ஃபகது சஅலு மூசா அக்பர மின் தாலிக், மூசா நபிக்கிட்ட இதை விட பெருசாக கேட்டாங்க நபியே. ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன், மூசா நபிக்கிட்ட அல்லாவை கொண்டாந்து காட்ட சொன்னாங்க. மூசா நபிக்கிட்ட அல்லாவை கொண்டாந்து காட்ட சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை பறந்துச்சு. பா, நாம் பரவாயில்ல விளங்கிட்டா. நல்ல செருப்பு ஒன்று கிடைக்கலன்னு கவலைப்படுறவனுக்கு காலே இல்லாதவனை கண்டா கவலை நிற்குமா? நல்ல ஒரு செருப்பு ஒன்று நமக்கு கிடைக்கலடாப்பா, நல்ல புது டிசைனில் ஒரு செருப்பு ஒன்று நானும் இஞ்சால குளியாப்புட்டியிலிருந்து குருநாகல் வரை நடந்தேன். நமக்கு அந்த செட்டியான அந்த கலெக்ஷன் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவர் நிமிந்து வாக்கார் 2 காலம் இல்லாதவர் தான் போகிறான். இப்போ செருப்பு இல்லாத கவலை வருமா அவருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு கால் இருக்கு. அல்லாஹ் செருப்பே இல்லை அடியும் பரவாயில்லன்ட்டு வருமா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். உன்னை விட பிரச்சனையில் கீழே இருக்கிற ஆக்களை பாரு, உனக்கு பிரச்சனையே இல்லாமல் போகும். காசாவை நினச்சா நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? யோசிச்சு பாருங்கப்போ. காசாவை நினச்சா நமக்கு என்ன பிரச்சனை? ஒழுகுது, ஊடு கூற ஒழுகுது, இது ஒரு பிரச்சனையா? பிரச்சனையே வராது. அப்போ அழகான ஒரு வழியை காட்டுறா. உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது அப்படின்னா உங்களை விடவும் கீழே இருக்கிறாக்களை பாரு. அடுத்தது என்ன? நன்மைகள் செய்வோம். நமக்கு இப்போ என்ன பிரச்சனைடா, ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையோட எல்லாம் முடியுது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து மவுத்து வருது தானே, அதோட எல்லாம் ஹலாஸ், கதை முடியுது. அப்படி என்றால் நாம் கவலைப்படுறதில்ல, நியாயம் இருக்கு. அவன் சும்மா கார்லையும் செல்வ செழிப்பிலையும் இருக்கான், நாம் கஷ்டத்தில் இருக்கோம். அது எப்படி சமநாள் இல்லை. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியலை, இந்த உலகத்தோட வாழ்க்கை தொடங்குது. விளங்கிட்டான்? இந்த உலகத்தோட வாழ்க்கை தொடங்குது. இப்போ என்ன பிரச்சனைண்டா, சஹாபாக்களுக்கு கஷ்டம் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த விஷயம் என்ன, அந்த சஹாபாக்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக சொர்க்கத்தில் உங்களுக்கு பெரிய கூலி இருக்கி என்கிறது தான் சொன்னாங்க. உங்களுக்கு பெரிய பெரிய கூலிகள் இருக்கி சொர்க்கத்தில், அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இருக்கி, ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு கொலைகள் குனிந்து வரும், பழங்கள் ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு டேஸ்டாக இருக்கும். இப்போ மறுமையை ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது அந்த அந்த பாசிட்டிவ் தாட்ஸை உண்டாக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நன்மைகள் செய்யணும். அல்லாஹ் தஆலா சூரா அல் ஃபுஸ்ஸிலத் 34வது வசனத்தில் சொல்கிறான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யஅத்து இத்ஃபா பில்லத்தி ஹிய அஹ்ஸன். நன்மையான நல்ல காரியங்களும் பாவமான கெட்ட காரியங்களும் ஒருபோதும் சமனாகாது. நன்மையும் நல்லதும் கெட்டதும் ஒருபோதும் என்ன செய்யாது? சமனாக மாட்டாது. இத்ஃபா பில்லத்தி ஹிய அஹ்ஸன், கெட்டதை நன்மையான காரியத்தை கொண்டு தடு. நமக்கு ஒரு கெடுதி நடக்குது, நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு நோய், ஒரு பிரச்சனை இருக்கிறா, நன்மை செய். நீ நினைக்கிற நான் கருப்பு, நான் சொட்டை, நான் எனக்கு படிப்பு வருதில்லை, எனக்கு ஒன்றும் சரி வருதில்லை, எனக்கு கஷ்டம், எனக்கு வறுமை, எனக்கு பிரச்சனை என்று நீ நினைக்கிறியா? நன்மை செய். இன்னும் பட்ஜெட்டை கூட்டு செய் நன்மை. அங்கே இன்னும் லெவல் கூட போகுது. பிறக்கும்போது கால் இல்லை, பிறக்கும்போது கண் இல்லை, பிறக்கும்போது மூளை வளர்ச்சி இல்லை, பிறக்கும்போது பிரச்சனை, பிறக்கும்போது இவ்வளவு இல்லாட்டி இடையில இப்படி ஒன்று, இடுப்புக்குள்ள வேலை இல்லை, உனக்கு பிரச்சனை என்ன? இப்போ யோசிக்காத, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய், திக்ர் செய், புறம் ஆகுது, தர்மம் செய், நன்மை செய், தொழு, இன்னும் சேரு, சொத்துக்களை சேரு. எது உண்மையான சொத்து? இப்படி இருந்தாலும் மௌத்தாக தான் போகிறோம். அந்த மௌத்துக்கு பின்னால் எல்லாம் சரியாக தம்பரு. நீ சும்மா அழகில் ஜொலிக்க போகிற,
அந்தஸ்தில் சும்மா ஏற போகிற. மவுத்து அங்கே இல்லை. நீ அங்கே போனாய், நீ நித்திய ஜீவன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். உனக்கு அங்கே சொர்க்கத்து ஹூலின்கள், உங்களுக்கு சொர்க்கத்து மணமகன், உங்களுக்கு சொர்க்கத்து வாழ்க்கை, உங்களுக்கு சொர்க்கத்தில் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும். இதே சூராவுல் ஃபுஸ்ஸிலத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதே சூறாவில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நீங்கள் அங்கே ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கும். அப்போ அல்லாஹ் என்ன ஒரு ஒரு இது தாரான்னு சொன்னால், நன்மையும் நல்லதும் கெட்டதும் ஒருபோதும் சமனாகாது. கெட்டதை நன்மையை கொண்டு தடு, நல்லது செய். அடுத்தது என்ன? நம்மளுக்கு எதிரிகள் உருவாகுறாங்க, நமக்கு பிரச்சனைகள் இங்கே இருக்குது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். நீ நன்மை செய்தால், நல்ல வார்த்தை பேசினால், சிரித்த முகத்தோடு முன்னோக்கினால், ஒரு நோயாளியை நீ துக்கம் விசாரிக்க போனால், உனக்கும் அவனுக்கும் பிணக்கும் பிரச்சனை இருந்தாலும் ஒன்றை இந்த நல்ல காரியத்தினால் அவன் உற்ற பகமை அற்ற நண்பரை போல் ஆகிவிடுவான். எப்படி இப்போ முடிச்சு போடுறான் அல்லாஹ். உனக்கு எதிரியை இல்லாமல் ஆக்கணுமா? நன்மை செய், நல்லதை செய். நம்மளுக்கு 6 பெரிய பிரச்சனைக்குரியவனும் எதிர்ச்சப்படுறவனும் இருக்கானோ, அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இல்லாட்டி ஒரு காய்ச்சலில் படுக்காண்டா பார்க்கப்போ, துவா செஞ்சுட்டு வா, அம்பிட்டு தான் அவனுடைய ஆட்டம் முடிஞ்சிடும். மறுவா அவன் ஃப்ரெண்ட் ஆகிடுவான். ஷிஷ், எந்த நாய் வந்த என்ன பார்க்க, எனக்கிட்ட வேண்டி துண்டவன், எனக்கிட்ட கை நலைச்சவன், எனக்கிட்ட எவ்வளவு வேண்டினவன் ஒருவன் வந்தானா, அந்த பொடியம் வந்தான். நாம் அவனுக்கு எம்பிட்டு கதையை காய்ச்சிக்கும். வந்து பக்கத்தில் இருந்துட்டு போனான், இன்னும் பாத்ரூமுக்கு கூட்டிக்கு போனான், எனக்கு ஒரு பழம்பேக்கு கொண்டு வந்து தந்தான். இந்த தலையை துறாவி துவாச்சி எனக்கு பக்கமாக இருக்கி, பர்த்தன் லேசாகட்டும். அவன் நம்மளுக்கு உற்ற நண்பன் ஆகுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், சூரா அல் ஃபுஸ்ஸிலத் 34வது வசனம் சகோதரர்களே. அப்போ நன்மை செய்வோம். நன்மை செஞ்சால் இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபின ஸய்யாத். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான், நன்மையான காரியங்கள் என்பது பாவமான காரியத்தை என்ன செஞ்சிடும்? அழிச்சூட்டும். அப்படி என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுறான். அப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். என்னென்னா, நன்மை செய்வோம், நல்லது செய்வோம். நமக்கு பிரச்சனையா? நன்மை செய்வோம். அப்போ பள்ளிக்கு விரைவோம், நல்லதை பேசுவோம், நல்ல மாதிரி நடப்போம், உறவுகளை பேணுவோம். நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை, நம்முடைய தாழ்வு மனப்பாங்கு இல்லை, நம்மக்கிட்ட உயர்வு மனப்பாங்கு இருக்கும். சிந்தனை, அந்த அந்த பேச்சு கூட அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் விரட்டிக்கிட்டு வாரான், ஓடுறாங்க. தெரியாதனமாக கடல் பக்கமாக ஓடிட்டாங்க, பக்கமாக கடல் பக்கம் ஓடினாங்க. போனால் கடல், அது லைன் நதி, இறங்கினா அம்பிட்டு தான் அவ்வளோ ஆழம். இப்போ இறங்கினாலும் சாவு, நின்றாலும் சாவு. பெரிய படம் வந்துக்கிட்டு இருக்கு பின்னால், வசமாக மாட்டிக்கிட்டோம். அப்போ கால அஸ்ஹாபு மூசா இன்னால முத்ரகூன். மூசா நபியோடு வந்த கூட்டம் எல்லாம் சொல்லிச்சு, மூசாவால வசமாக மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சு நம்மட கதை. அப்படி என்று என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க. சூரா ஷுஅராவில் 61, 62வது வசனம். வசமாக மாட்டிக்கிட்டோம். இப்போ ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வராங்க. உண்மையில் இந்த இடத்துல பாசிட்டிவ் தாட்ஸ் வாரத்துக்கு வாய்ப்பு குறைவு. என்னடா செய்யுது, நின்றாலும் சாவு, இறங்கினாலும் சாவு. சித்தியான அங்கே யோசிக்க இடம் இல்லாத இடம். அந்த இடத்துல வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, கல்லா, இல்லை அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, வசமாக மாட்டிக்கிட்டோம்னு சொல்லாதீங்க. கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன் என்ற அல்லாஹ் என்னோட இருக்கிறான், ஏதாவது வழி காட்டுவான். எவ்வளோ பாசிட்டிவ் தாட்ஸ் அவருக்கு. இனி சான்ஸே இல்லை. இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வராங்க பாருங்க. அல்லாஹ் என்னோட இருக்கான், சயஹ்தீன், எனக்கு வழி காட்டுவான். அதுக்கு பிறகுதான் ஃபௌஹைனா இலா மூஸா நித்ரிப் பிஅஸாக்கல் பஹர்.
அவருடைய அந்த தன்னம்பிக்கை வெளிப்பட்ட பிறகு, அவருடைய அந்த பாசிட்டிவ் தாட்ஸை காட்டினதுக்கு பிறகு, அது வரைக்கும் ஓடிக்கு போகலையே அல்லாஹ் வஹி அறிவிக்கல, ஓராய் மூசா வேகமா போ, முன்னுக்கு கடல் வருது, கம்பெடுத்து ஒரு அடி அடி ரோட்டு வரும், அப்படியே தொடர்ந்து ஓடு, இப்படி சொல்லல அல்லாஹ். அல்லாஹ் சோதிக்கான், வேற மனசை பார்க்குறான். போனார், எல்லாரும் சொன்னாங்க இன்னாச முதுராக்கும், காலா சஹாபு மூசா இன்னால முதுராக்கும், நம்ம வசமாக மாட்டிக்கிட்ட முடிஞ்சு கதை. ஆனால் மூசா நபி சொன்னாங்க கால கல்லா, இல்லை 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 அப்படி சொல்லாதீங்க. இன்ன மய்ய ரப்பி, நிச்சயமா என்னோட என்ற ரப்பி இருக்கான், செய்யஹ்தீன், எனக்கு அவன் வழி காட்டுவான் என்று சொன்னதுக்கு பிறகுதான் அல்லாஹ் வஹி அறிவிக்கான். ஃபௌஹைனா இலா மூசா நிர்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர், மூசா இப்போ உண்ட கையில் இருக்கிற தடியால் கடல் ஒரு ஓங்கி ஒரு அடி உண்ட அடி என்ன நடக்குன்னு பார். அடித்தார். அவருக்கு தெரியா என்ன நடக்க போகுதுன்னு தெரியா, அல்லாஹ் அடிக்க சொன்னான். ஓங்கி ஒரு அடி அடித்தார். 12 பாதைகள் பிரிந்தது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரா அஷ்-ஷுஅரா 62வது வசனத்தில், 62 63வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபன்ஃபலக் ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அஸீம். அப்படியே பிரிஞ்சது. ஒவ்வொரு பாதையாலையும் கூட்டம் கூட்டமாக இறங்கி ஓடினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தின் கடைசி நபர் கரையொருங்குகிறார். ஃபிரௌனுடைய கூட்டத்தின் கடைசி நபர் கடலில் இறங்குகிறார். கடல் முடிக்கிச்சு. அவ்வளோ பேர் முடிச்சு கதை. அல்லாஹ் காப்பாற்றினான். அப்போ இதான் அந்த தன்னம்பிக்கை. அவ்வளோதான் பாசிட்டிவாக ஒரு ஆளுக்கு நான் கேட்க, நீ சாக போகிறங்கிறது நெகட்டிவான பேச்சு தானே, நீ கட்டாயம் நீ மௌத்தா போகிறாயிடாப்பாங்கிறது நெகட்டிவ் தானே. அல்லாஹ் அதை பாசிட்டிவாக சொல்கிறான். எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. குல்லு நஃப்ஸின் தாயிகத்தில் மவுத், ஆல இம்ரானினுடைய 185வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்தில் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அப்போ நீங்கள்லாம் சாக போகிறீங்க, அதை பாசிட்டிவ் ஆக்குறான் அடுத்த வசனத்தை வச்சு. வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, ஏன் தெரியுமா நீங்கள் மரணத்தை அனுபவிக்க போகிறீங்க? நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் கூலி அங்கே தான் முழுசாக கிடைக்கும். நீங்கள் தொழுததுக்கு கூலி, நோன்பு வச்சதுக்கு கூலி, பிள்ளை குட்டிகளை பார்த்ததுக்கு கூலி, தர்மம் செஞ்சதுக்கு கூலி. இதை இந்த உலகம் தாங்காத அளவுக்கு வச்சுக்கான். அல்லாஹ் உலகத்தை விட பெருசி வச்சுக்கான். அப்போ இந்த உலகத்தில் தெரியலாது, வாங்க அங்கே உங்களுக்கு முழுசாக தரப்போகிறேன் நான். அப்போ மரணம் என்பது கூட ஒரு பாசிட்டிவாக சொல்லப்படுது. மரணத்தை கூட அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ஒரு பாசிட்டிவாக சொல்கிறான். அதான் நாங்கள் காண வேண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வாலிபன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது துக்கம் விசாரிக்க போகிறாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, கைஃப தஜிதுக்க, உன் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவர்கிட்ட போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, உன் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போ அவர் என்ன சொல்கிறாரு என்று சொன்னால், قال والله يا رسول الله إني أرجو الله وإني أخاف ذنوبي. அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் கண்டிப்பாக என்ன மன்னிப்பான், எனக்கு சொர்க்கம் தருவான் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னி அர்ஜுல்லா, அல்லாஹ்வில் நல்ல நம்பிக்கை. நான் அல்லாஹ் கண்டிப்பாக என்ன கைவிட மாட்டான், என்னை மன்னிப்பான் அப்படிங்கிற எண்ணம் ஒன்று இருக்குது. ஒயின்னி அகாபு துனூபி, இருந்தாலும் என்ற பாவத்தை நினச்சி எனக்கு ஒரு பயமும் இருக்குதுங்கிறார். பாவத்தை நினச்சி பயம், அல்லாவை பற்றி ஒரு நல்ல எண்ணம். ஒரு மரணப்படுக்கையில் பாவத்துக்கு பயந்தாலும் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் அவருக்கு இருக்குது. அவர்கிட்ட ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, அல்லாஹ் மன்னிப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. قال رسول الله صلى الله عليه وسلم لا يجتمعان في قلب عبد في مثل هذا الموطن إلا أعطاه الله ما يرجو وآمنه مما يخاف. இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு மனிதனுக்கு இந்த இரண்டு நிலைப்பாடு மனதில் இருக்கிறதோ கண்டிப்பாக அல்லாஹ் அவர் பயப்படுவதை விட்டு காப்பாற்றி அவர் ஆதரவிப்பதை கொடுப்பான் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
விளங்கிட்டோம். அப்போ எப்போவுமே நம்ம பாசிட்டிவ் தாட்ஸை வைக்கணும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றும், அல்லாஹ் நம்மளை நல்லா வைப்பேன், நம்ம நல்லா இருப்போம்னு நம்ம நினைக்கணும். நம்ம ஆட்டம் க்ளோஸ்ன்னு நினைக்கப்படும். அப்போ பாருங்கள், மூசா நபியோட சமுதாயம் சொல்லிச்சு கதை முடிஞ்சு இன்னால முதரக்கூனன். மூசா நபி சொன்னாங்க இல்லை 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 கால கல்லா இன்ன மழிய ரப்பி செய்யஹதீன்னுட்டாங்க. நாம் என்ன நினைக்கிறோம், அந்த தொழிலை செஞ்சோம், அது லொஸ்ட்டு, இதை செஞ்சோம், இது லொஸ்ட்டு, பாக நம்ம எடுத்தோம், உடஞ்சி வச்சு ஊடு வைத்து எல்லாம் இனி சாகிற தவிர நமக்கு வேறு வழி இல்லை, என்ன வாழ்க்கையோட முடியுது நினைக்காதீங்க. நல்ல நம்பிங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு வழி தருவான், அல்லாஹ் என்னை வாழ வைப்பான், அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவான். ஒரு வெறுங்கையோடு வந்தவர் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. அகதியாக மக்காவிலிருந்து அவரை சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு போட்டு அல்லாஹ்வோட தூதர் இருந்தால் மட்டும் போதும் கொண்டு வந்தவர் தான், வெறுங்கையோடு வந்தவர் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஹாஜிரீன்களை எப்படி அன்சாரிகளோட சேர்த்துறான்டா, அங்கே என்ன நிலைப்பாட்டில் யார் இருந்தாரோ அதுக்கேற்ற ஒரு ஆளோட தான் சோடி செஞ்சாங்க. அந்த ஒரு கடுமையான ஒரு வசதியான ஒருத்தரை கொண்டு போய் ஒரு ஏழைக்கிட்ட சேர்த்துடலை, வசதியான ஒரு ஆளோட சேர்த்துட்டாங்க. அப்போ ஈக்குவலாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ஒரு வசதியான ஒருத்தர்கிட்ட சேர்த்து விட்டாங்க, நீங்கள் இவரை எடுத்துக்கோங்க. அகதி பிரச்சனையை அப்படி தான் முடித்தாங்க ரசூல்லா. அகதி முகாமொன்று கட்டி எல்லாரும் கொண்டு அரிசை கொட்டுங்கன்னு சொல்லலை, ஆளு கொண்டு கொடுத்தா கதை முடிஞ்சு. எனக்கு ஒரு ஆளை பிரச்சனை, உங்களுக்கு ஒரு ஆளை பிரச்சனை, நீங்கள் ஒரு ஆளுக்கு தான் சோறு கொடுக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை சேர்த்தா கதை முடிஞ்சு. எவ்வளோ சிம்பிளாக அகதி பிரச்சனையை முடித்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் என்ன? அவரை கூட்டிகிட்டு போனவர் சொல்கிறார், இன்னைக்கு நமக்கு 2 ஊடு இருக்கு, இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நான் தந்தோம், எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நான் தந்தோம், எடுத்துக்கோங்க. இன்னொரு விவாதத்தில் வருது, எனக்கு 2 மனைவி இருக்குது, நீங்கள் அதை வேணும்னா எதை சொல்லுங்க, நான் அதை தலாக் பண்ணுறேன், இதான் முடிய கல்யாணம் பண்ணிட்டு போங்க. அவர் சொன்னார், உங்களோட ஊடு வளவும் தேவையில்லை, சொத்து சுகமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ரசூல்லா உங்கள்கிட்ட விட்டாங்க, வந்திருக்கேன், இன்றைக்கு தங்குறதுக்கு இடம் தந்தீங்கன்னா போதும். எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்யணும். என்ன? சந்தைக்கு போகிற வழியை மட்டும் காட்டி விடுங்கன்னாங்க. புதுசாக வந்திருக்கார் மதீனாக்கு, எந்த ரோட்டால் போனால் சந்தைன்றது எனக்கு தெரியலை, சந்தைக்கு போகிற வழியை மட்டும் காட்டுங்க. எவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஆள் அவர். ஒன்று வச்சுக்கோங்க, நமக்குப்பா மாஷா அல்லாஹ் அந்த விட்டு தாங்கன்றோம், சும்மா கிடைக்க போகுது, சும்மாண்டா சவுக்கர தண்ணியும் குடிக்கிறாங்க. நாம் அவர் அப்படி சொல்லலை, எனக்கு என்னத்துக்கு உங்களோட அல்லாஹ் இருக்கான், நம்மளுக்கு அல்லாஹ் என்னட்ட திறமையை தந்திக்கான், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பார்த்து எனக்கு மார்க்கெட்டு போகிற வழியை மட்டும் காட்டி விட்டாங்க. போனார், வெறுங்கை போனார். அங்கே கடனுக்கு வேண்டி இங்கே வீட்டு போட்டு கடனை கொடுத்து போட்டு லாபத்தோடு வந்தார். கொஞ்ச நாளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுட்டு திரும்பி பார்க்குறாங்க, இவரை உடுப்பில் அத்தர் விசேஷமாக பூசி மஞ்சள் பட்டு இருக்கு, என்னப்பா விசேஷம், அத்தரெல்லாம் பூசினாக்குள்ளே இருக்குங்கிறாங்க ரசூல்லா. இரவு கல்யாணம் முடிச்சு, என்ன ஈச்சம் விதை அளவுக்கு தங்கத்தை மகராக கொடுத்து கல்யாணம் பண்ணின யாரை சொல்லலாம்டா, சும்மாவும் முடிக்கல, மகர் கொடுத்துருக்கார். ஈச்சம் விதை அளவுக்கு தங்கம் பண்ணால் அவ்வளோ விலை இருக்கும், செஞ்சு பாருங்க. ஈச்சம் கொட்டை அளவுக்கு தங்கத்தை எடுத்துட்டேக்கு நிறுத்தா ஒரு 3 பவுனாலும் இருக்கும், 4-5 பவுன் வரும். அப்போ ரசூல்லா அவருக்கு சொன்னார், அவுலிம் ஒலவுபி ஷாத்தின், அப்போ ஒரு ஆட்டையாவது அறுத்து ஒலிமாவண்ட போடுங்களேன் என்றாங்க. மறுவா வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்லுதுன்றோ, தங்க பாலங்கள் இருந்ததாம். அவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கடைசி காலங்களில் அவ்வளோ சொத்துக்களை சேர்த்தார். யுத்தங்கள் தேவைகள் என்று வரும்போது அள்ளி கொடுப்பார், தர்மம் கொடுப்பார், அள்ளி கொடுத்தாங்க, கொடுத்தது அல்லாஹ் அருள் செஞ்சாங்க. அப்போ இதோட முடிஞ்சு அகதி, அவ்வளோதான், ஆட்டம் க்ளோஸ் என்றுட்டு படுக்கலை, எலும்பு உள்ள தேடு. முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, 1450வது ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், உனக்கு பிரயோசனம் தர்ற விஷயத்தில் ஓயாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு, ஒலா தஅஜஸ், சோர்ந்துடாது, உட்காந்துடப்படாது, செஞ்சுக்கிட்டே இரு. என்ன ஒலா தஅஜஸ், உட்கார்ந்துடப்படாது, செஞ்சுக்கிட்டே இரு. வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. முடியாமல் போயிட்டா அல்லாஹ் கிட்ட உதவி தேடு, முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. வஇன் அஸாபக்கல் முஸீபா, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் லா தகுல் ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, இப்படி மட்டும் சொல்லப்படா,
நான் அப்படி செஞ்சுருந்தா இப்படி நடந்திருக்கும், இப்படி செஞ்சுருந்தா அப்படி நடந்துக்கணும் மட்டும் சொல்லக்கூடாது. இதுதானே நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை. எல்லாம் செஞ்சு விட்டு சும்மா அநியானமாக அந்த வேணுக்கிட்ட கொண்டே காசை கொட்டினேன். இந்த கோழி பண்ண செஞ்சத்தை நான் ஆடு வளர்த்துருக்கேன் இல்லாட்டி நான் சிலாக்கள் சொல்ல இவ்வளோ பண்ணினதை நாம் அவளை ஏவன் வைக்கலாமா? நீ இந்த வார்த்தை சொல்லாத. லவ் ஃபால்த்து கதாவ கதா இல்லை காணவ கதாவாக நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்துக்கு, இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்துக்கண்டு ஒரு நாளும் சொல்லாத. ஒலாக்கின் குல் கதர் அல்லாஹு மாஷா ஃபால் என்றால் நீ என்ன சொல்லணும் தெரியுமா? அல்லாட நிர்ணயம் நடந்திருக்கிறது, அல்லாஹ் நாடினது நடந்திருக்கிறது. அவ்வளோதான், பஸ் கதை முடிஞ்சு, அவ்வளோதான். அப்போ எவ்வளோ அழகான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை இஸ்லாம் நமக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்லணும்? ஒரு நாளும் இதோட கதை முடிஞ்சு இனி நாம் செத்தோம், இனி 7 ஆண்டு தூக்கு கயிறை நினைக்கிற, இல்லாட்டி நஞ்சை குடிக்கிற, இல்லாட்டி ட்ரெயினில் பாயுத பண்ணார் அப்படி நினைக்கிறேன். ஒன்ற மூளைக்கு வலி இல்லாட்டி வலியே இல்லைன்ற அர்த்தமா? மூசா நபியோட வந்தாக்கள் கதை முடிஞ்சேன்னு தான் நினைஞ்சாங்க. இப்ராஹிம் நபியை நெருப்பில் போடும்போது நெருப்பில் போட்டாங்க, போயிட்டு இருக்கும், அடுத்தது கரிதான். ஆனால் இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே பரம் சாற்றத்தில் சிறந்தவன். கதை முடிஞ்சு இறங்கினா நெருப்பு குளிருது. அதுக்குள்ளே அல்லாஹ் வஹி அறிவிச்சா யா நாரி கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் வருகிறார் குளுமையாகவும் பாதுகாப்பாகவும் இது. அவ்வளோதான். அப்போ அந்த கடைசி நேரமாக இருந்தாலும் இதுக்கு மேலே மூச்சு உடையெல்லாம் இனி ஒன்றும் இல்லை என்றாலும் அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், பார்ப்போம், அல்லாஹ் ஒரு வழி வைப்பான். சும்மா ஃப்ரீயாக இருங்க, அல்லாஹ் ஒரு சிந்தனையை தருவேன். எனக்கு ஒன்றும் முழங்கல, ஒன்றும் யோசிக்க முடியல, தலைவடிக்க பார்க்குது. ஏன் சொல்கிறேன்? நீ ஒன்றும் யோசிக்காது, சும்மா போய் இது, சும்மா போயிரு, அல்லாஹ்வுல தவக்கல் வை. இதுக்கு தான் தவக்கல்ங்கிற ஒன்றை நமக்கு வச்சிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பறவைகளை போல் தவக்கல் வைங்கள்ங்கிறாங்க. பாசிட்டிவ் தாட்ஸை பறவைக்கிட்ட படிக்க சொல்லாங்க. எப்படி பறவையை போல் தவக்கல் வைக்கிற? காலையில் எழும்பி பறந்து போய் அன்றைக்கு கிடைக்கிறதையெல்லாம் திண்டு போட்டு வயிறு நிறைஞ்சு கூட்டுக்கு வரும். ஆனால் நாளைக்கு கண்டதையும் கம்பு காட்டுக்க வச்சுக்கு வரல்லது. விறக்குள்ள எந்த பறவை அது ஒரு நெற்கதில் எடுத்து சிறகுக்குள்ளே செதுக்கி போட்டு வருகுதா, இல்லாட்டி சொண்டில் ஒன்றை பிடிச்சிக்கு வருதா? நாளைக்கு என்ன, நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு கிடைச்சிருக்கி சந்தோஷமாக வந்து கூட்டுக்க வரும். அதான் தவக்கல். பறவை மாதிரி தவக்கல் வை. என்ன நடக்கிறது நடக்கும், முயற்சியை மட்டும் செஞ்சுக்குவோம். அல்லாஹ் எழுதினது நடக்கும். அல்லாட நிர்ணயம், அல்லாட கலாக்கதர், அல்லாஹ் எல்லாம் எழுதிட்டான். இங்கே அணுவும் பிசகாது, இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழுதாது. சூரத்தில் நாம் 59வது வசனம். இப்போ என்ன பிரச்சனை? தைரியமாக போவோம். நடப்பதெல்லாம் நலவுக்கே, ஏதோ ஒரு நலவுக்கு தான் நடக்குது. சூரத்துல் பக்ரா 216வது வசனம். இப்போ என்ன பிரச்சனை? ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, தைரியமாக இருப்போம். இதுதான் பாசிட்டிவ் தாட்ஸ். இதுதான் பாசிட்டிவ் தாட்ஸ். அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எப்போவுமே நாம் தவக்குல், கலாக்கதிர், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மறுமையில் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு கூலி வரும். நம்மளை நாம் தாழ்த்திக்கப்படாது. அல்ஹம்துலில்லாஹ். ஆகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் கடைசியாக சொல்ல போகிறேன். ஆக சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கும்? எனக்கு பெரிய வீடு இல்லை, நல்ல ஒரு வாகனம் இல்லை, நல்ல ஒரு இன்கம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நம்மளால் ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட முடியலை, துபாய்க்கெல்லாம் போய் சுற்றி பார்த்து டூர் போயிட்டு வராங்க, நமக்கு இன்னும் இருக்கிற நுவரெலியாவுக்கு கூட போகிறதுக்கு வேன் பிடிக்கிறதுக்கு வசதி இல்லை, அது இல்லை, இது இல்லை. அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவில் 36வது வசனத்தில் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅ வ மிஸ்லுஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. இறைவனை நிராகரித்து விட்டவர்களுக்கு இந்த உலகமும் கிடச்சி, உலகத்தை போல் இன்னொன்றும் கிடச்சி, அத்தனையும் அள்ளித்தாரான். அல்லாஹ் என்னை விட்டுடண்டு கெஞ்சினாலும் நடக்காது. அப்போ இந்த உலகம் பொறுமதியற்றது. உலகம் அதை போல் இன்னொன்று இருந்து ரெண்டையும் சேர்த்து கொடுத்து என்ற தண்டனையிலேருந்து என்ன காப்பாற்றியாளாண்டு மறுமையில் நிராகரிப்பாளர் ஈமான் இல்லாதவர்கள் கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஈமான் உள்ளவர்களுக்கு அது கிடைக்கும் என்றால் இந்த உலகத்தை விட பொறுமதியான ஈமான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். இன்னும் என்ன வேணும் நமக்கு? கால் இல்லை, கை இல்லை, கலர் இல்லை, நிறம் இல்லை, தொழில் இல்லை, சொத்து இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, தொழில் இல்லை, அறிவு இல்லை, ஜொப் இல்லைன்னு சொல்கிறோமே, இதெல்லாம் இருந்தால் போல் நல்லா இருந்துருவோமா? ஈமான் இல்லாட்டி
ஈமான் இல்லாட்டி நல்லா இருந்துருவோமா? ஈமான் இருக்கிறது. அதே சூரத்துல் மாயிதா 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றோடு இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, என்னுடைய அருள் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. மார்க்கத்தை அருள்ங்கிறான் அல்லாஹ். இந்த மார்க்கம்தான் அருள், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹ்விடத்தில் ஒரு கொசுவின் ரெக்கை அளவுக்கு பொறுமதியாக இருக்குமாக இருந்தால், கொசுவின் ரெக்கைக்கு விலை வைக்கலாமா? அதுக்கு ஏதாவது கொசுவினுடைய ரெக்கைக்கு ஏதாவது விலை இருக்கா? அதுக்கு ஒரு பொறுமதி இருக்கா? இல்லை. இன்கேஸ் இருந்தால் அந்த அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹ்விடத்தில் ஒரு கொசுவின் ரெக்கை அளவுக்கு பொறுமதியாக இருக்குமாக இருந்தால், அவனை நிராகரித்தவர்களுக்கு இந்த உலகத்திலிருந்து ஒரு துளி தண்ணி கூட அல்லாஹ் வழங்க மாட்டான். இன்றைக்கு அள்ளி கொடுக்குறான் என்றால் அல்லாஹ் கிட்ட இது பொறுமதி இல்லை என்ற அர்த்தம். அப்போ பொறுமதியானது மூமின்களுக்கு இருக்குது என்ற அர்த்தம். அந்த பொறுமதி நமக்கு கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் நம்ம எவ்வளோத்தை தாங்கலாம் சிந்திச்சு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த மறுமையை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கானே, அந்த சொர்க்கத்தை வச்சிருக்கானே, என்னத்துக்கு நம்ம கவலைப்பட? நமக்கு என்ன நெகட்டிவ் தோட்ஸ் வரணும்? என்ன பிரச்சனை நமக்கு? அல்ஹம்துலில்லாஹ், அங்கே இருக்குது எல்லாம். அங்கே இருக்கு மக்கள், அங்கே இருக்கு. எல்லாத்துக்கும் கூலி கிடைக்கும். ஒன்றும் யோசிக்காத, ஒன்றும் கவலைப்படாத. உங்களை பறிச்சிட்டானா, உங்களை இழந்துட்டானா, உங்களை அடிச்சிட்டானா, திருமீதியில் வரக்கூடிய முஸ்லீம் கிரந்தத்தில் வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடிய ஒரு ரிவாயத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், ஒலா ஹம்மின் ஒலா ஹுஸ்னின் ஒலா அதா ஹத்தா ஷௌகத்தன் யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு ஹதாயாஹு. ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், கவலை, மன அழுத்தம், நோவு, முள்ளு தச்சது எதுவாக இருந்தாலும் அவருடைய பாவங்கள் அதனால் அழிகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, அதுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறதுன்னாங்க. இப்போ நமக்கு கஷ்டம், இப்போ சுரண்டிட்டாங்க, அழிஞ்சிட்டு மண்ணுக்கு புதஞ்சிட்டு களவு பெய்த்து நடுத்தருவுக்கு வந்துட்டோம், அகதி ஆயிட்டோம், உசுறு பெய்த்து நடு ரோட்டில் நிப்பாட்டி விட்டான், ஏமாற்றி போட்டான், வாழ்க்கையே இப்படி போச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோட பாவங்கள் அழியுது, நன்மை எழுதப்படுது, வாழ வேண்டிய இடம் அங்கே, வசதியாக இருப்பீங்க. ஒன்றும் யோசிக்காதீங்க, ஒன்றும் யோசிக்க. ஆக இந்த மறுமை நம்பிக்கை, கலாக்கதர் நம்பிக்கை, தவக்குள் வைக்கக்கூடிய தன்னம்பிக்கை, இந்த எல்லா நம்பிக்கைகளும் சேர்ந்தால் நம்முடைய இந்த எதிர்மறை சிந்தனை நம்மளை விட்டு தவிடுபடியாகும். தன்னம்பிக்கை நம்மக்கிட்ட தலை தூக்கும். தாழ்வு மனப்பாங்கு நம்மக்கிட்ட வராது. தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தோடு பிள்ளைகளை வளர்க்கணும். என்ன பிரச்சனையும் வரலாம்ங்கிறத சொல்லி வளர்க்கணும். இதையெல்லாம் தாங்கணும், தாண்டணும் என்று சொல்லணும். சில பிள்ளைகள் கேட்குறத வேண்டி கொடுக்கவும் கூடாது. இது பொருத்தமில்லை, இதுக்கு காசு இல்லை அம்மா கிட்டன்னு சொல்லணும். என்ன நம்ம வெளியே வேலைக்கு ஒவ்வொரு நாளும் பிறக்கொள்ள சாக்லேட் வேண்டி 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 கொடுத்து ஒரு நாள் வேண்டி கொடுக்காட்டி நீங்கள் அவுட்டு முடிஞ்சுக்காது. நீங்கள் இறக்கம் இல்லைன்னு நினைக்கும் பிள்ளை, பாப்பா இப்போ என்னோட பாசம் இல்லைன்னு வாங்க, எல்லா நாளும் வேண்டிக்கிறாதீங்க. ஒரு நாளைக்கு சாக்லேட் வேண்டிக்காங்க, ஒரு நாளைக்கு சும்மா வாங்க. பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் தாங்க பழக்கணும். கேட்குறதெல்லாம் கொடுக்கப்படாது. சிலது இல்லை, நோ சொல்ல பழக்கணும், நோ சொல்ல பழக்கணும். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பிள்ளைகளுக்கிட்ட இருக்கணும். வாழ்க்கையில் எல்லா ஆளும் வசதியாக இருக்க மாட்டோம். நாம் என்ன ஆளும் பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நாம் மரணிப்போம். இந்த பிள்ளை வாழணும், அந்த பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கையில் கல், முள், கரடு, முரடு, பொறாமை, வஞ்சகம் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டணும், தைரியமாக நிற்கணும், எதிர்த்து போராடணும், வாழணும், ஜெயிக்கணும். ஒன்று நீ நம்பு, நீ தான் உனக்கு துணை. அல்லாஹ்வுல தவக்கல் வை, வாழ்ந்துக்கிட்டே இரு, முயற்சி செய்யி, முன்னேறு என்கிற வாதத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும். நாம் எப்படி இருக்கிறது? எல்லா நாளும் நாம் கூட இருக்க மாட்டோம். ஸோ தன்னம்பிக்கையை உருவாக்கணும் என்றால் பிள்ளைகளை நாம் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் வளர்த்து பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதையும் சொல்லிக் கொடுத்து, எந்த பிரச்சனையும் தைரியமாக முகம் கொடுத்து போவாப்பா, உனக்கு ஏலும், நீ செய்வ, நீ சாதிப்ப என்று வளர்த்தா தாழ்வு மனப்பாங்கும் இந்த நெகட்டிவ் தோட்ஸும் வராது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.